புதினா சட்னி செய்கிறேன் பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கழுவி வதக்கணும். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை போடணும். பச்சை மிளகா போடணும். நான் காஞ்ச மிளகா போடுறேன், பார்த்துக்கணும். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா வதங்கணும். அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கணும். இஞ்சி, பூண்டு, தேங்காய் 3ஐயும் போட்டுக்கணும். வதக்கிக்கணும். உப்பு போட்டுக்கணும். ஒரு வதக்கிட்டு அரைச்சிட்டு வரணும். நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு சட்னியில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இட்லி தோசையில் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.